பிரபல வாரிசு நடிகை ஸ்ருதிஹாசன் திடீர்னு உடல்நல சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கதா சில தகவல்கள் இணையத்தில் வெளியா இருக்கு. அதற்கு காரணம் ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பண்ண சில மோசமான தவறுகள் தான் அப்படின்னு முக்கியமான செய்தி அனைவரையுமே அதிர்ச்சி வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய கடவுள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கமலஹாசன் அவர்களை. அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான நடிகர் தமிழ் சினிமாவுடைய உலக. அப்படியாப்பட்ட கமலஹாசனுக்கு 2 பெண்கள் இருக்காங்க. அதுல மூத்த மகள் தான் ஸ்ருதிஹாசன். கமலஹாசன் மாதிரி தானும் தன் அப்பா மாதிரி தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு உச்சம் பெற்ற நடிகையா மாற போறேன்னு சொல்லி அவங்க முதல்ல 2011ஆம் ஆண்டு வெளியான 7ஆம் அறிவு படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்சாங்க. முதல் திரைப்படமே அவங்களுக்கு சரியான ஒரு பேரை வாங்கி கொடுத்துச்சு. இவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா கமலஹாசன் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த நிலைமையில ஸ்ருதிஹாசன் அடுத்தடுத்து நிறைய படங்களை புக் ஆனாங்க. ஆனா ஸ்ருதிஹாசனுக்கு தமிழ் சினிமால அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் அமையல. அதற்கு நிறைய பேர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, ஸ்ருதிஹாசன் எந்த படத்துல நடிச்சாலும் அந்த நடிகர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இதனால அந்த நடிகருடைய வீட்டுல நிறைய பிரச்சனை வருது. அதனால ஸ்ருதிஹாசன் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஸ்ருதிஹாசனை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ருதிஹாசனை பொறுத்த வரைக்கும் தன் அப்பா மாதிரி ஒரு பெரிய நடிகையா மாறணும்னு ஆசைப்படுறதுலாம் ஓகே தான் சினிமாவில். ஆனா அதுக்காக தன் அப்பா சூஸ் பண்ண பாதிய ஸ்ருதிஹாசன் சூஸ் பண்ணதான் ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிளே பாய் தாங்க. தமிழ்ல இல்லாத ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ணாரு. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தி அப்படிங்கிற காலத்தை தாண்டி கமலஹாசன் கல்யாணமே பண்ணிக்காம கௌதமி கூட கிட்டத்தட்ட ஒரு 16 வருடம் ஒன்னா ஒரே வீட்டுல வாழ்ந்திருக்காரு. இந்த மாதிரி அந்த நேரத்திலேயே மோசமான விஷயங்கள்லாம் கமலஹாசன் நிறைய பண்ணியிருக்காரு. சேம் ஸ்ருதிஹாசனும் தன் அப்பா மாதிரி அப்படிங்கிற மாதிரி, அதாவது அப்பாவுக்கு தப்பாத பிள்ளையா ஸ்ருதிஹாசனும் அதே ரூட்ல போயிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் ஆரம்பத்துல படம் நடிச்சாங்க, நடிகை கூட நெருங்கி பழகுனாங்க. அதனால பட வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஒரு சில ஆண் நண்பர்கள் கூட ஒரே வீட்டில் ஒன்னா வாழ்றது, அவங்கள திரும்ப பண்ணிக்காதது, வயசு 40 ஆக போகுது, இது வரைக்கும் யாரும் பண்ணிக்கல. ஸோ இப்படி நிறைய குற்றச்சாட்டு ஸ்ருதிஹாசன் மேல இருந்துச்சு. ஆனா தமிழ்ல மட்டும்தான் ஸ்ருதிஹாசனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பிற மொழிகள்ல கொஞ்சம் கூட அவங்களுக்கு கூச்சமே இல்லாம தாராளமா தனது கவர்ச்சியை அள்ளி தெளிச்சாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய முக்கியமான முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இப்படி ஸ்ருதிஹாசன் நடிச்சிட்டு இருக்க நேரத்துல தான் ஸ்ருதிஹாசனுக்கு சின்ன ஒரு உடல்நல பிரச்சனை காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. என்ன அப்படின்னா, இவங்களுடைய இந்த பருவ வயதுல இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு சில தவறான மாத்திரைகள் அவங்க உடல்ல நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ருதிஹாசன் ஆரம்பத்துல இருக்கும்போது பார்த்திருப்பீங்க, அவங்களுடைய ஃபேஸ் கட் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் கட் நிறைய மாறிடுச்சு. அதாவது சினிமால ஒரு நடிகை பயங்கரமா ஹிட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு அழகும் கவர்ச்சியும் தேவை. அதுக்காக நிறைய பேர் நிறைய மோசமான விஷயங்களை கையெடுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ருதிஹாசனும் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. அதுல நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்பட்டு அவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதன் காரணமா ரீசெண்டா ஸ்ருதிஹாசன் பயங்கரமான ஒரு மோசமான நிலைமையில மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எல்லாம் பெற்று வந்தாங்க. அதன் பிறகு உடல்நலம் தேறி திரும்பவும் அவங்களுடைய சினிமாவில் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க. ஆனா திரும்ப திரும்ப ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய அழகை மெழுகேத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிருக்கு. எப்படி முன்னாடி அவங்களுக்கு அந்த உடல்நல பிரச்சனை ஏற்பட்டுச்சோ சேம் அதே மாதிரி திரும்பவும் அவங்க உடல்நிலையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சுத்தமா, அதாவது வயிறு பகுதியில அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை காரணமா கதறி துடிச்சிருக்காங்க. அதனால அவங்கள இப்போ கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்களாம். ஸோ மருத்துவர்கள் அவங்களுக்கு இப்போ பழைய மாதிரி வயிற்று பகுதியில நல்லாவே அந்த காயம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாம போயிருக்கு அப்படின்னும், இதன் காரணமா முடிந்த வரைக்கும் அவங்களை சரி பண்றதுக்கான எல்லா வித முயற்சிகளும் இப்போ மருத்துவர்கள் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஸ்ருதிஹாசன் இருக்கிறது ஒரு அரிய வகை நோய். இந்த அரிய வகை நோய்க்கு இந்தியாவில் மருந்தே கிடையாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்போ அவங்களுக்கு ஐசியூல சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு இருக்கான். இந்த விஷயம் தமிழ் சினிமா திரைப்படங்கள் நடிகர்கள் மட்டும் இல்லாம அவங்களுடைய அப்பாவான கமலஹாசனுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட சோகத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு.